நீ பார்த்து போ சரியா? என்ன எங்க கூப்பிட்டு போற இவ்ளோ ஜில்லுன்னு தண்ணியில? ஏன் இங்க எந்த ஹோட்டலும் கிடைக்கலையா? லூஸ், எப்பயாவது வயக்காட்டுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆமால. ஜாலியா இருக்கா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பார்த்து நடந்து வா. என்ன பண்ற நீ? என்ன எங்க கூப்பிட்டு போற? யாராவது பாத்துட்டாங்கன்னா? அட யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்க கப்பிள்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. பாத்தியா எப்படி இருக்கல? கொடுத்து வச்சவன்டா. செம்ம ஃபிகர்டா. cheers. போலாம். யாராவது வயக்காட்டு கூப்பிட்டு வருவாங்களா? ஏ லூசு, வயக்காட்டுல ரொமான்ஸ் பண்ணா ஜாலியா இருக்கும். ஒருவேளை வயக்காட்டுக்கார வந்துட்டா? அடங்கப்பா, யாரும் வரமாட்டாங்க. நீ பயப்படாம வா. உனக்கு எல்லாமே தெரியுமா? நீங்க எத்தனை வாட்டி இங்க வந்திருக்க? இல்ல, நான் இங்க வந்தது இல்ல. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இங்க எனக்கு அடிபடுது. என்ன அடிபட்டது? எனக்கு எந்த அடியும் படல. இங்க ஓகே தானே? இங்க உட்காரலாமா? நான் தான் சொன்னேன்ல எனக்கு வலிக்குதுன்னு. ஆனா நான் தான் எதுவுமே பண்ணவே இல்லையே. மூஞ்ச பாரு. சரி விடு, இனிமேல் வலிக்கும். எனக்கு உன்னோட கண்ணை பார்க்கணும். உன்னோட கருப்பு கண்ணாடியே இல்ல. எனக்கு உன்னை பார்க்கணும். உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. எனக்கு உன்னை பார்க்கணும். சரி. என்னடா காணோம்? இந்த பக்கம் தானடா கூட்டிட்டு வந்தா? இங்க தானே பண்ணாங்க. நம்ம வீட்டு போவாங்க. இங்க தான் இருப்பாங்க பாரு. பார்த்து இங்கே தானே எங்கேயாச்சும் உட்காந்து. அங்க இருக்காங்க நினைக்கிறேன். மச்சான் டேய். சத்தம் போடாத. பாத்தியா? ஆமா மச்சான். ஒரே ஜாலியா இருக்கீங்க போல. ஊரா விட்டு வயக்காட்டுல நல்லா என்ஜாய் பண்றீங்க போல. நீங்களே என்ஜாய் பண்ணா எப்படி? எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எங்களை சேர்த்துக்க மாட்டீங்களா? எங்களுக்கு ஒரு இவ்வளவு கேக்குறோம்ல, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா. அட எடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா சொல்றது கேளுங்க. சொல்றோம்ல, கேட்க மாட்டியா? கொஞ்ச நேரம் சும்மா இரு. நான் ப்ளீஸ்ண்ணா, பின்னாடி போ. ஏய் அவனை விடுங்க. கையை விடுங்க. ஏய் கையை விடு. அவன் கை அம்மா கையை விடு. ஏய் சொன்னா கேளு. நீங்க கையை விடுங்கன்னு சொல்றல. ஏய் நான் சொல்றேன், கை வைக்காதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அண்ணா அவனை விடுங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. ப்ளீஸ் விடுங்கடா. ஆடி ரொம்ப நடிக்காத. ஓவரா சவுண்ட் விடுற. ஐயோ என்ன விடு. அப்படியே இழுத்து கட்டு. டேய் டேய் இரு பொறுமையா இரு. நாங்க இருக்கோம்ல. அவனே ஆடின்றா. ஓவரா சவுண்ட் விடுற. சாவுட்டும். ஏ விடு. என்ன விடு. சீக்கிரம்டா. தடவை வாடி. சொல்றேன்ல, முடிச்சா மச்சான். என்ன தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ். எங்கடி ஓட போற? அவளை போடுறா.
புடா போ சீக்கிரம் ஓடு நில்றி எங்கடி ஓடுற நீங்க இன்னைக்கு உன்னை எங்க ஓடிடுவ நீ புடா நில்லுங்கடா சீக்கிரம் இல்ல ஏய் நில்லு ஓட வைக்கிறேன் ஓவரா வசி போற எங்கடி ஓடுற ப்ளீஸ் உரத்திட்டு வரோம் என்ன விடுங்க என்ன விடுங்க அவ்வளவுதான் விடு 10 நிமிஷம் சும்மா அது சரியா நான் தான் first. நான் தான் முதல்ல ஓடி வந்து பிடிச்சிருக்கல நான் போடா என்ன போடா விட்டு தொலைங்கடா என்ன விடுங்கடா பொறுக்கி நாய்ங்களா சரி போய் தொலை டேய் இவன் இப்படியே விட்டுட்டு போயிடலான்றியா இவள அப்படியே உயிரோட விட்டோம்னா நம்மள காட்டி கொடுத்துருவா பண்றதுதான் சரி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு ப்ளீஸ் கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ் சரி எடுத்து காலி பண்ணலாம் வா வா கிளம்பு போலாம்டா சீக்கிரம் வா 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 போங்க போங்க சீக்கிரம் போங்க நேத்து நான் உன்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்தேனே அது என்னாச்சு? சார் அதை நான் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டேன். அது எப்போ வரும்? சார் 1 இல்ல 2 3. வணக்கம் சார். வாங்கம்மா. சார் என்னோட பேர் வந்து ஊர்மிளா. என்னோட பொண்ணு காலையில இருந்தே வீட்டுக்கே வரல சார். முதல்ல உட்காருங்கம்மா. உட்காருங்கம்மா. பொறுமையா என்னன்னு சொல்லுங்க. சார் என்னோட பொண்ணு காலையில ஆஃபீஸ்க்கு போனா சாயங்காலம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரல சார். நான் அவளுக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வருது சார். அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளில போயிருக்கலாம் இல்லையா? சார் அவ யார் கூடயும் போகல சார். ஃபோன் பண்ணா கூட ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. கலீக்ஸ் கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் சார், யார் கூடயுமே அவ இல்ல. அவளோட கொலீக் என்ன சொன்னார்னா அவ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கே வரலன்னு. சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். எந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க? அந்த ஆபீஸ் இப்ப எங்க இருக்கு? சார் அவ ஷோலிங்நல்லூர்ல இருக்க ஒரு ஐடி கம்பெனில தான் வர்க் பண்றா சார். ஐடி கம்பெனி? எஸ் சார். அது என்னன்னா 24 மணி நேரம் ஆக்குற வரைக்கும் எங்களால கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாதுமா. உங்க பொண்ணோட போட்டோவும் ஃபோன் நம்பரும் என்கிட்ட கொடுங்க. நீங்க கவலைப்படாம தைரியமா போங்க, கண்டுபிடிச்சு தந்துடுறோம். சார் ப்ளீஸ் தன்வீர் கொஞ்சம் இவங்க ஹெல்ப் கிட்ட பண்ணுங்க. டீடைல் வாங்கிக்கப்பா. எஸ் சார். மேடம் உங்களோட நம்பர் சொல்லுங்க. ஓகே சார். 79. சார் என்னோட பேரு ராம் பிரகாஷ். சொல்லுங்க. காலையில என்னோட பையன் ஆபீஸ்க்கு போயிட்டு இன்னும் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை சார். அவனோட போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளில போயிருக்கலாம் இல்லையா? சார் அவன் எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் சார் போவான். அப்படியே இருந்தாலும் அவன் போனை அட்டன் பண்ணுவான் சார். ஆனா இப்போ அட்டன் பண்ணவே மாட்டான் சார். அப்புறம் சார் நான் அவனோட ஆபீஸ்க்கும் கால் பண்ணி பேசியிருந்தேன் சார். அவன் காலையில இருந்து ஆபீஸ்க்கே வரவே இல்லையா சார். எந்த ஆபீஸ்ல உங்க பையன் வேலை பார்க்கறாரு? அவன் சோழிங்கநல்லூர்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறான் சார். சோழிங்கநல்லூர் ஐடி கம்பெனி? ஆமா சார். ஏன்பா தன்வீர்? எஸ் சார். நேற்று ஒரு மேடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா உங்க பொண்ணை காணோன்னு. அந்த பொண்ணு எங்க வேலை செஞ்சது? சோழிங்கநல்லூர்ல ஐடி கம்பெனில சார். இங்க பாருங்க, நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. காணாம போன பொண்ணும் உங்க பையன் வேலை செஞ்ச அதே கம்பெனில தான் வேலை பார்த்துருக்காங்க சார். ஒருவேளை அவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? வீட்டை விட்டும் ஓடி போயிருக்கலாம்ல? இல்ல சார், என் பையன் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் அப்படியே ஓடி இருந்தாலும் என்னோட போன் அட்டன் பண்ணி இருந்திருப்பான்ல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். ப்ளீஸ் சார் ஏதாவது பண்ணுங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையனோட போட்டோவும் நம்பரும் கொடுங்க. சரிங்க சார். நாங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறோம். சரிங்க சார். இவர்கிட்ட டீடைல் எழுதி வாங்கிக்க. சார் உங்களோட நம்பர் சொல்லுங்க. எழுதிக்கங்க சார். 8108 961. பையன் போட்டோ? சார் அது யார் அது இங்க? ஹலோ ஹலோ பிரதர். ஹலோ ஹலோ என்னங்க என்னாச்சு?
ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இங்கே தான் சார். இங்கே வாங்க. இந்த பாடியில் ஐடென்டி கார்டு எதுவும் இருக்கான்னு பாருங்க. சார் ஃபோன் கிடைச்சிருக்கு. இதை ஃபாரன்சிக் அனுப்புங்க, செக் பண்ணுறது. ஓகே சார். யாதவ், நீங்கள் எல்லா இடத்தையும் ஒன்று விடாமல் தேடிப்பாரு, ஏதாவது கிடைக்கதான்னு. தரம், சொல்லுங்க இதை சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட அனுப்புங்க. ஓகே சார். சார் சார் இப்படி கூட இருக்கலாம்ல சார்? இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கலாம், அவங்களுக்குள்ள சண்டை கூட வந்திருக்கலாம், அதில் சண்டையாகி இவனை இந்த இடத்துல கொன்று போட்டிருக்கலாம்ல சார்? தரம், போஸ்ட்மார்ட்டம் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வராமல் எதுவும் நம்மளால சொல்ல முடியாது சார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பாடியை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை அப்படியே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க உடனே. நீங்கள் தான் கால் பண்ணீங்களா? நான் தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் அசோக் சார். இங்கே பாடி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் நான் தச்சையில் அந்த பக்கமாக வந்துக்கிட்டு இருந்தேன். சரி என்னன்னு சொல்லி எட்டி பார்த்தா இது கடைசியாக பாடி சார். இது உனக்கு இவனை தெரியுமா? எனக்கு தெரியாது சார். என்ன தெரியாது? தெரியாது சார். இந்த பக்கம் ஆறு இருக்கனால நிறைய பேர் வந்துட்டு போவாங்க சார் அடிக்கடி. பார்த்ததே கிடையாது. முன்னாடி இவரை பார்த்ததில்லை சார் நாங்க. சார் சார் இங்க வாங்க, இங்க இன்னொன்னு கிடைச்சிருக்கு. சார் இவ பார்க்கறதுக்கு காணாம போன அனிதா மாதிரியே இருக்கா? ஆமா, அப்படி கூட இருக்கலாம். இவன் முகம் அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா செதைச்சு போட்டிருக்காங்க. ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்று பண்ணலாம், ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிடு, இந்த பாடியோட ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார். பாடியை அடையாளம் காட்டுறதுக்கு 2 ஃபேமிலியுமே கூப்பிடு, பையனோட ஃபேமிலியும் பொண்ணோட ஃபேமிலியும் கூப்பிடு, அவங்களே அடையாளம் சொல்லட்டும். எஸ் சார். சரிம்மா, இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சாப்பிட்டாது போமா? இல்லைம்மா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே சரி போம்மா. பாய் பாய். அனிதா, அனிதா நல்லா சர்ச் பண்ணி பாருங்க, சரியா? எஸ் சார். ஆமாம் சார். நமக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். இந்த ஃபைலை நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துரு. கண்டிப்பாக பண்ணுறேன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என் பொண்ணை கொலை பண்ணவங்க பற்றி ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? மேடம், கேஸ் ரொம்ப சிக்கலாக தான் இருக்கு. எங்களால் முடிஞ்சு எல்லா அளவுலையும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. சார் ப்ளீஸ் அவங்கள நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருங்க சார். நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, நாங்கள் எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சிடுவோம். அவங்க எங்கள் கையிலேருந்து தப்பிக்க முடியாது, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். தரம், ஆற்றுலையும் பக்கத்தில் இருக்கிற வைக்காட்லையும் நல்லா தேடி பாருங்க. ஓகே சார். பக்கத்தில் இருக்கவங்களையும் விசாரிங்க. ஒரு வேளை யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தால் அவங்கள இங்கே இழுத்துட்டு வாங்க. எனக்கு ரிசல்ட் வேணும். எஸ் சார்.
சார், நமக்கு இங்க எதுவுமே கிடைக்கல. ஹலோ சார். சார், நாங்கள் இந்த இடம் முழுக்க சுற்றி தேடி பார்த்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. எஸ் சார். ஓகே சார். தரம், இந்த இரட்டை கொலை வழக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே தான் இன்னும் நிக்கிறோம். ஆமாம் சார். இதை யார் பண்ணாங்கன்னு நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கலையே சார். ஆனா இப்படி கிடைக்கலன்னு கை கட்டிட்டு உக்காந்துருக்க முடியாது. நம்ம பல நாள் திருட ஒரு நாள் கண்டிப்பா சிக்குவான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. என்னோட பிளானை பாரு. யாதவ், நீ ரெடி தானே? எஸ் சார். இங்க பாரு, இந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இங்க ரொம்ப அமைதியா இருக்கும் தெரியுமா? வா வா. போய் வாடா வாடா போலாம். வாங்க. வா போ. சீக்கிரம் சீக்கிரம் போ போ போ. அப்படியே வா வா. இந்த கம்மங்காட்டுல தான் நம்ம கபடி விளையாட போறோம். வா. இது உள்ள போயிட்டோம்னா யாருக்குமே வெளியில தெரியாது. அங்க பாத்தியா? சூப்பர் இடம் இல்ல? உட்காரு உட்காரு. வாடா வாடா. வாங்க வாங்க. பொறுமையா பொறுமையா வா. வா வா. பொறுமையா வாடா. சத்தம் போடாதடா. அங்க பாத்தியாடா? சும்மாடா, பேசாத. வா 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 வா. வாங்க, எங்க இருந்து வர்றீங்க லைலா மஜ்னு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த ஜூலியட் மட்டும் போதும்பா. நான் ஒன்னும் ஜூலியட் கிடையாது, ரோமியோ. நில்லுங்கடா. ஓடுனீங்கன்னா சுட்டு தள்ளிடுவேன். எங்கடா போன பாக்குறேன். நீங்க தப்பிக்கலாம் நினைச்சீங்களா? நாங்கெல்லாம் அதுக்கு விட்டுருவோமா? உங்களை இன்னைக்கு என்ன பண்றோம்? வாங்கடா. வா. எழுந்து வாங்கடா. வா. வாடா. வா. நட. போடா. கொலையா பண்றோம். கொலை பண்றோம். எதுடா பண்ணீங்க? ஏங்க பண்றீங்க? சொல்றா. நீ என்ன பண்ணீங்க? சொல்றா. சொல்றியா இல்லையா? சொல்லு. எதுடா பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? சீக்கிரம் உண்மையை சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். சார், நாய்ங்களா, உங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக பாவம் அந்த அப்பாவிகளை கொண்டிருக்கீங்க. இதுல கேங் ரேப் பண்றீங்க. உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி சாகடிக்க போறடா. போடா.